மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல். மகேஸ்வரி, என்னமாச்சு? ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்டமக் பெயின். டேப்லெட் போட்டேன், சரியா போச்சு. என்ன மகி, நீ அடிக்கடி ஸ்டொமக் பெயின் சொல்ற. வா டாக்டர்கிட்ட போலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி, நீ ஏதோ ஹாப்பி மூட்ல வந்த, என்ன விஷயம்? நான் ஹாப்பி மூட்ல தான் வந்தேன். உன்னை அப்படி பார்த்ததுக்கு அப்புறம் சந்தோஷமே இல்லை. வா மகி, ஹாஸ்பிட்டல் போலாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மகேஷ், மென்டலி கொஞ்சம் அப்செட், ஃபிசிக்கல் ப்ராப்ளம், அதான். சரி, நீ ஏன் சந்தோஷமா இருக்க சொல்லு. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த வருஷம் எங்கள் ஆஃபீஸில் ரெக்கார்ட் கலெக்ஷன், அதுவும் என் செக்ஷனில் கொடைக்கானல் போகிறதுக்காக 2 டிக்கெட் கொடுத்தாங்க. ஃபுட் அலோன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். அதை தான் சொல்ல வந்தேன். சரி, அதை விடு, அதுக்கு இன்னும் 1 வாரம் டைம் இருக்குது, பார்த்துக்கலாம். ஆமாம், நீ ஏதோ மென்டலி அப்செட்னு சொன்னியே, என்ன விஷயம்? அது நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகேஷ். முன்ன மாதிரி இருந்திருந்தா கூட என்னை பாதிச்சிருக்காது. ஆனா நம்மளுக்குள்ளதான் இப்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கே, அப்படி ஏன் நீ என்கிட்ட சொல்லல? என்ன சொல்ற? இப்போ நான் என்ன பண்ணேன்? மகி, நீ அப்செட் ஆகிற அளவுக்கு நான் சத்தியமா எதுவுமே பண்ணல மகி. நிஜமா? ப்ராமிஸா? எங்க என் மூஞ்சி பார்த்து சொல்லு, எனக்கு தெரியாம நீ எதுவுமே செய்யல. இல்லையே மகி, நான் எதுவும் பண்ணலையே. நீ வேணும்னே என்கிட்ட இந்த மறைக்கிறியா, இல்ல இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு என்கிட்ட சொல்லாம இருக்கியா? நிஜமாவே நீ இதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல மகி. நீ எங்க வீட்டுக்கு போனியா? என் அத்தையும் அம்மாவையும் பார்த்து பேசுனியா? சொல்லு மகேஷ், போனியா? போனது உண்மைதான் மகி, ஆனா நான் ஒரு மருமான அங்க போல. ஆஃபீஸர் மகேஷா தான் அங்க போனேன். நீ பர்சனலா போனியோ இல்ல அஃபிஷியலா போனியோ, போனல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. மகி, நான் எதுவுமே பிளான் பண்ணல மகி. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றதுக்காக தான் நாங்க போனேன். சரி, போனதுதான் பிளான் பண்ணல, போயிட்டு வந்ததையாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதையும் சொல்லல, யாரோ சொல்லி தெரிய வேண்டியதா இருக்கு. யாரு சொன்னாங்க? அத்தை வீட்டு. என்னது? உங்க அத்தை இங்கே வந்திருந்தாங்களா? சர்ப்ரைஸா இருக்கே. அவங்களே நம்ம வீடு தேடி வந்தாங்களா? ஏன் வர மாட்டாங்க? தேவைன்னா தீட்டெல்லாம் காணாம போயிடும். என்ன பேச்சு பேசி தந்த பொம்பளை நீ நின்ன இடத்த அலம்பி விடணும்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க மகி. உங்க ஃபேமிலி இப்ப ரொம்ப கஷ்டப்படுது. உங்க அப்பா பூர்வீக சொத்தை வைக்கணும்னு பாலக்காடு வரைக்கும் போயிருக்காரு. பாத்தியா, இது கூட அவர் சுயமாவே முடிவெடுத்திருக்காரு. சித்துவ கன்சல்ட் பண்ணல. மகேஷ், நான் ஒன்னு சொல்லட்டுமா? எங்க அப்பா ரொம்ப செல்ஃபிஷ். மகேஸ்வரி, அது அவரோட நேச்சர். அதுல நாம ஏன் தலையிடணும்? அதேதான் நானும் சொல்றேன். அவர் பிரச்சனையை அவர் பாத்துக்கிட்டோம். உன்னை மதிக்காம உன் ஃபேமிலி அவமானப்படுத்தினார் வீட்டுக்கு நீ ஏன் போன? பழசையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பகையை வளர்க்க சொல்றியா? அவங்க தான் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நாம பெருந்தன்மையா நடந்துக்கலாமே. பெருந்தன்மையா நடந்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அதை யார்கிட்ட நடந்துக்கிறோம் தான் கொஸ்டின். என்ன விடு, அவங்களுக்கு முதல்ல இருந்தே என்ன பிடிக்காது. ஆனா உன்னை என்ன பேச்சு பேசியிருப்பாங்க. பொண்ணு கேட்டு வந்தப்போ எவ்வளவு அவமானப்படுத்திருப்பாங்க. சரி, அதுதான் பொறுத்துக்கிட்டேன். அப்புறம் மாலையும் கழுத்துமா வந்து நின்னப்போ ஈவரக்கம் இல்லாம என்ன பேச்சு பேசினாங்க. இப்போ கம்ஃபர்டபுளா வந்து உங்ககிட்ட ஹெல்ப் கேக்குறாங்களா? மகேஸ்வரி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட மகேஸ்வரி. இப்போவும் உங்க அப்பா நேரடியா வந்து என்கிட்ட ஹெல்ப்னு எதுவும் கேட்கல. அதானே, அவர் என்னைக்கு யார்கிட்ட நேரடியா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு? அத்ததானே அவருக்கு மவுத் பீஸு. பூர்வீக சொத்தை வைக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். நான் 6 months டைம் கேட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கு லெட்டர் போட்டிருக்கேன். ஓகே மகேஷ், நீ ஹெல்ப் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்ட. என்ன அவங்க தலைமுழுகினதை பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா உன் குடும்பத்தையே தலைகுனிய வச்சாங்கல்ல, அதான் என்னால மறக்கவே முடியல. அப்புறம் இஷ்டம். மகேஷ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வரியா? யாரையோ எதிர்பார்க்கறீங்க போல இருக்கு. யாருங்க? என்ன அவசரம் உனக்கு? யாரும் எதிர்பார்க்காங்க தெரியுதுல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவாங்க, நீயே பாரு. ஐயோ, இந்த மனுஷன் யார வர சொல்லியிருப்பாரு? வர்றவன் ஏதாவது புது பிரச்சனை கொண்டு வர போறானா, இல்ல இந்த பையன் ஏதாவது வம்ப விலைக்கு வாங்கி வச்சிருக்கானான்னு தெரியலையே, புரியலையே. ஐயோ, இவளா? இவ எதுக்கு இங்க வரா? ஹாய் ஆண்டி. ஹாய் அங்கிள். வாமா. என்ன அங்கிள், ஏதா இம்பார்ட்டண்டா ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? எஸ், நான் தான் உன்னை முழுசா நம்பினேன்ல.
நான் தான் அக்கறை இல்லாம இருக்கேன், பொறுப்பு இல்லாம இருக்கேன், அது இதுன்னு 2 பேரும் என்ன ப்ளேம் பண்ணீங்களே. இப்போ என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு காதல்